உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறை எடுத்துறீங்க? என் பேர் சக்திவேல். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 270, கம்யூனல் ரேங்க்கு 84. ஓகேங்க. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துறீங்கண்ணா? நான் ட்ரிபிள் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகிருக்கேன். ஓகேங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். செல்ஃப் ஸ்டடி. ஓகே. ஸோ இப்போது ஆர்டர் கெட் ஆகிருக்கு. ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்க. இப்போ இந்த தேர்வு எழுதணும்னா என்ன குவாலிஃபிகேஷனுங்க? ஏஜ் அப்படி இல்லைன்னா என்ன படிப்பு படிச்சிருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். இந்த தேர்வுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மஸ்ட்டு. ஓகே. ஸோ ஹையர் தென் பிஎம்இ ஆல்சோ எலிஜிபிள். நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ஆல்சோ செலக்ட் ஆகியிருக்காங்க. ஓகே. என்ன ஒரு பெனிஃபிட்னா இதில் ஏஜ் கன்சிடரேஷன் இல்லை. ஓகே. ஸோ அப் டு பிசி எம்பிசி அதர் தென் ஜென்ரல் கம்யூனிட்டி 60 வயசு வரையும் எழுதலாம். 60 வயசு வரைக்கும். ஓகே. அதர் கேஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கு. ஆமாம். இப்போ இந்த தேர்வு பற்றி நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்போ படிக்க ஆரம்பிச்சீங்க? தேர்வு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு 3 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி ஏஐக்கும் நான் எலிஜிபிள், ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால இந்த எக்ஸாமுக்கும் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அதுலேயும் பாஸ் பண்ணேன். ஆனால் என்னால் வித்தின் கட் ஆஃப்குள்ளே என்னால் வர முடியல. ஓகே. ஸோ அது படித்ததுனால இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. இப்போ 10 யூனிட்ஸ் இருக்கும் டெக்னிக்கல் பேப்பரில். என்னென்ன முக்கியமாக நம்ம படிக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணுறது பவர் சிஸ்டம், மெயினாக சர்க்யூட் தியரி கான்சென்ட்ரேட் பண்ணும். ஏன்னா அதுதான் பேஸு. அதை முடிச்சுட்டு பவர் சிஸ்டம், அதுக்கப்புறம் மெஷின்ஸு. ஸோ மெஷின்ஸ் வந்து ஒரு இமேஜினரி இதிலே படிக்கலாம். அது இந்த 3 டாபிக் மேஜராக நம்ம கவர் பண்ணிட்டாலே எலக்ட்ரானிக்ஸ் ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஓரளவு டச் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ இந்த மேஜர் கோர் சப்ஜெக்டை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே. இப்போ இது படிப்பதற்கான சோர்ஸ் என்ன புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க? நான் என்னோட காலேஜ் புக்ஸை தான் நான் ரெஃபர் பண்ணேன். காலேஜ் புக்ஸு. அடிஷ்னலாக எனக்கு ஏதாச்சும் டெக்னிக்கல் டீட்டெயில் வேணும்னா கூகுள் பண்ணி பார்த்துட்டு, ஒரு மெஷினரியை பற்றி எனக்கு டெப்த்தாக வேணும்னா டெப்த்தாக நான் தெரிஞ்சுப்பேன். மோஸ்ட்லி கொஷின்ஸ் எல்லாமே டைரக்ட் கொஷின் மாதிரி தான் வரும். ஓகே. ரொம்ப ஏஇ மாதிரி கொஷின் மாதிரி எல்லாம் ரொம்ப டெப்த்தாக வராது. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா தமிழில் கேட்பாங்க. ஓகே. இங்கிலீஷும் தமிழும் கலந்து வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட்டோட கொஷின் கேட்குறாங்களா இல்லையான்றது இதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. படிக்கிற புக்ஸ்லாம் தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்கா, இல்லை ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குங்களா? நான் ப்ரிப்பேர் பண்ணது ஆங்கிலத்தில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே. தமிழில் இருக்குது, ஆனால் ஒரு சிலருக்கு அது எப்படி கம்ஃபர்டபுள்னு எனக்கு தெரியல. என்னோட கம்ஃபர்டபுள் நான் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே. நீங்கள் பிஇக்கு படித்த புக்ஸ்லேயே படிச்சிங்க? ஆமாம். இன்ஜினியரிங் சிலபஸ் என்னவோ அதை தான் நான் பண்ணேன். இன்ஜினியரிங் படித்தா ஏஇ எக்ஸாம் படித்தா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஒர்க்கிங் பீப்புள் தான். பெங்களூரில் என்னோட ஒரு ஒர்க் ரோல் வந்து ஒரு டெக்னிக்கல் லீடு. எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும். சைமல்டேனியஸ்லி எக்ஸாம் படிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான், இல்லைன்னு. ஆனால் அதுக்கான கரெக்டான பிளானில் கரெக்டான மெத்தடில் நம்ம அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணால் ஈஸியாக கெட் பண்ணலாம். என்னோட ஆஸ்பிரண்ட்க்கு என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் நிறைய என்னோட பிஇ பாஸ் அவுட் வந்து 2015 பாஸ் அவுட்டு. ஓகே. ஸோ அப்போல இருந்து எனக்கு இபி எக்ஸாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ரீசெண்டாக தான் இந்த டிஎன்பிசியில் இதை ஆட் பண்ணாங்க. நான் நிறைய எக்ஸாம் எழுதி வித்தின் கட் ஆஃப் வரல. ஆனால் இந்த எக்ஸாம் இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு ஒரு ஐடியாலஜி வச்சு நம்ம கிரியேட் பண்ணால் இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகே. இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே எப்படி படிச்சிங்க, எப்படி டைம்லாம் மேனேஜ் பண்ணீங்க? ஒர்க்குனா மோஸ்ட்லி இயர்லி மார்னிங் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல் டே நம்ம கான்சன்ட்ரேஷன் வேறு ஏதாச்சும் ஒர்க்கில் இருப்போம், வேறு ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணுவோம். ஈவினிங் டைமில் மோஸ்ட்லி ரேர். ஏன்னா ஆஃபீஸ் விட்டுறதே கிட்டத்தட்ட 6-7 மணி ட்ராவல் பண்ணி ரூமுக்கு வந்து படிக்கிறது. இங்கே இயர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு எழுந்து நம்ம படித்தோன்னா நமக்கு அந்த ஹோல் டே ஆக்டிவிட்டீஸில் இதையும் நம்ம ரீகால் பண்ணுற மாதிரியான இருக்கும். முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணணும்.
இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறோம்னா நாளைக்கு எடுக்கும்போது அதை அதை பார்த்தாச்சும் ஒரு ஒன்ஸ் ரிமைண்ட் பண்ணிக்கணுங்கன்னா அது நம்ம கண்டினியூஸாக நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். ஓகே. இன்னொன்று என்னோட பெஸ்ட் சப்போர்ட் எது என்னோட ஒய்ஃப் தான். ஆக்சுவலாக நான் பெங்களூர்ல தங்கி வேலை செய்கிறேன். என்னோட ஃபேமிலி ஃபுல்லாகவே ஊரில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் குழந்தை மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டதுனால என்னால் சப்போர்ட்டிவாக அங்கே சர்வே ஆக முடிஞ்சது. இப்போ சந்தோஷமா இருக்கு. எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங்கோட, அதுவும் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங்கோட போகும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. ஓகே. வை சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க பிரைவேட் டு கவர்மெண்ட் செக்டர்? என்ன ரீசன்னா, என்னால் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது ஒன்று. லீவ் இருக்கு, வீக்லி 1 or 2 days வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா பர்மனெண்ட்டாக ஃபேமிலியோட இருக்கணும்னா இதுதான் ஒரே ஆப்ஷன், கவர்மெண்ட் ஜாப்பு. இன்னொன்று ஃபேமிலி அங்கே நம்ம எஜுகேஷன், நம்ம அங்கே போனால் கன்னடா படிக்கணும் செய்யணும். எனக்கு தமிழ் தேவை, குழந்தைங்க தமிழ் கற்றுக்கணும். ஸோ அதனால் நான் கவர்மெண்ட் ஜாப் தான் என்னோட முழு முதல் முயற்சியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நான் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இதுக்காக தான் ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஜிஎஸ் பேப்பர் எந்த மாதிரி படிச்சீங்க சார்? ஜிஎஸ் நான் மோஸ்ட்லி ஃபீல்டு ஓரியன்டாக இருந்ததுனால எனக்கு டெக்னிக்கல் ஈஸியாக இருந்தது. டெக்னிக்கலில் நான் மேஜராக ஸ்கோர் பண்ணேன். ஓகே. ஜிஎஸ்ல என்னால் ரொம்ப ஷார்ட் பீரியடு, ஆனால் ஓரளவுக்கு தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஆனால் ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ண நிறைய பீப்புள் நிறைய போஸ்டிங் நல்ல ரேங்க்ல நல்ல இடத்துல போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. மேக்ஸ் எப்படி படிச்சீங்க? மேக்ஸ் நார்மல் மேக்ஸுங்க, 10th மேக்ஸ் தானே மோஸ்ட்லி. ஸோ அது ஈஸியாக தான் இருந்தது. நியூமரிக்கல் ஆப்டிடியூடு அந்த இதெல்லாம் நார்மலாக நமக்கு தமிழ்லேயே கொஷின் இருக்கு இல்லை. ஸோ தமிழ் இருக்கும்போது அதை ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணி கொண்டு வந்துடலாம். எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க ஞாபகம் இருக்கா? எவ்வளோ மார்க்? நான் கம்மியாக தான் போட்டேன். நான் ஒரு 40 சம்திங் அந்த ரேஞ்சு தான் போட்டேன். டெக்னிக்கலில் கேட்குறேன். டெக்னிக்கலில் நான் ஒரு 168 கொஸ்டின் போட்டேன். 168 கொஸ்டின் போட்டேன். ஆமாம். ஏன்னா டெக்னிக்கல் ஃபீல்டு ஓரியன்டாக இருக்கிறதுனால ஃபீல்டு ஓரியன்டான கொஸ்டின்ஸும் நிறைய கேட்டாங்க. அதை நான் ஈஸியாக டேக்கிள் பண்ணி கொண்டு போனேன். ஓகே. ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க படிக்கிறவங்களுக்கு? ஆஸ்பிரண்ட்ஸ், என்னோட பர்சனல் அட்வைஸு, டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. நம்ம ப்ரீவியஸில் நிறைய தோல்வியை சந்திச்சிருப்போம். அந்த தோல்வியிலேருந்து நம்ம ஒரு பாடத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். என்னன்னா, எந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரீ பிளான்டாக படிக்கணும், எப்படி டைம் யூட்டிலைஸ் பண்ணணும், அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் கொஞ்சம் எனக்கு எல்லாம் தெரியும், நான் போய் அட்டன் பண்ணால் பாஸ் ஆகிடுவேன் சம்திங் அந்த மைண்ட் செட்டில் நம்ம போகக்கூடாது. ஒரு கிளியர் மைண்ட் செட்டில் பிளானிங் வேணும். பிளானிங் முடிச்சுட்டு நல்லபடியாக எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி படிக்கணும். ஓகே. இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது ஆர்டர் வாங்கினதெல்லாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் ஒய்ஃபு கூட வந்து நான் வாங்குறேன். ஓகே. ரொம்ப மறக்க முடியாத மூமெண்ட் அது. ஓகே. இந்த ஜேர்னியில் யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னா சொல்லலாம். இன்னும் இந்த ஜேர்னியில் எனக்கு நன்றி சொல்கிறது ஒரே ஒருத்தர் தான். உன்னால் டிஎன்இபியில் போஸ்டிங் வாங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு சில பீப்புள் என் முன்னாடி சொல்லலனாலே என் பின்னாடி நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன். அவங்களால நான் இன்னைக்கு என்னோட பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன். ஓகே. உங்களுடைய அடுத்த முயற்சியில் ஏஇ ஆக என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி பிரதர்.